ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருணைக்கிழங்கு குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம கருணைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம், அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டோம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டோம், தக்காளி, பூண்டு இவைகளை எடுத்துக்கிட்டோம், புளி ஊற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கருணைக்கிழங்கை இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் கருணைக்கிழங்குகளை போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். தட்டு இந்த மாதிரி வச்சு மூடிட்டு அது வேகிற வரைக்கும் நம்ம இருக்காமல் தேங்காய் எடுத்து வச்சுருக்க அரை மூடி தேங்காவை இது மாதிரி சீவி துண்டு துண்டாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம அரைக்கிறப்ப அது நீட்டாக இதாகும், அரைப்படும். அதுக்காக இந்த சைஸ்லேயே அழகாக தூந்தி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கீரி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கணும். தேங்காவை நீட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டுங்களையும் இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுருக்க பூண்டுங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை மேலே தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி தோலை நீக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லா வெங்காயத்தையும் தோலை நீக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த தோல் நீக்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அது தோலை நீக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முழுசாக போட்டுறக்கூடாது, அப்புறம் வணங்காது. அதனால் ரெண்டு ரெண்டாவாச்சு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு குழம்பு வச்சு சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா ஃபைல்ஸு இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிழங்குக்கு. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை இந்த கிழங்கை நம்ம பயன்படுத்துகிறது நல்லது. உடல் சூட்டை கூட குறைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிழங்கு யாரும் அதிகமாக பயன்படுத்துறதில்ல இப்போ. ஆனால் இது நல்ல சத்துக்கூடிய கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோம்னா தக்காளி எடுத்து வச்சுருக்க தக்காளியில் மேலே இருக்க அந்த இதை நீக்கிட்டு அந்த தண்டை நீக்கிட்டு நீட்டாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீங்களே பாருங்களேன் இந்த சைஸுக்கு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதே போலவே நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியில் அதே மாதிரியே ஒன்று ஒன்றா கட் பண்ணி இதே மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே கட் பண்ணி பிளேட்டில் ஒரு ஓரமாக வச்சுக்கணும். எடுத்து வச்சுருக்க தக்காளியெல்லாம் இதே மாதிரியே கட் பண்ணிக்கணும். அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த போலயே அழகாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி அழகாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை கழுவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கழுவி தண்ணியை வடிச்சிட்டு நீட்டாக கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கொதிக்க வச்சுருக்க கருணைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு அழகாக கருணைக்கிழங்கு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழகாக தோலை நீக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க கருணைக்கிழங்கு இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு அழகாக ஒவ்வொன்றா உரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு ஓட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் வச்சு லாக் பண்ணி ஒரு ஓட்டிக்கணும். தேங்காய் அரைப்பட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஆட் பண்ண முடியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீட்டாக அரைச்சி இந்த மாதிரி தள்ளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம மிச்சம் இருக்க தக்காளி அதேமாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி அழகாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்ததில் மஞ்சத்தூள் கொஞ்சம்,
மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். மல்லித்தூள் இப்போ ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை பற்ற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதில் விளக்கெண்ணெய் விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கெண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் சூடேறி வந்ததுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்தயம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டுங்களை அதில் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி பூண்டு நல்லா அதுவும் பொரிஞ்சு வந்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். நல்ல ஃப்ளேவராக வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா லைட்டாக கரண்டியில் கிண்டி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடிகளை லைட்டாக தண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நல்லா வணக்கி விட்டுக்கணும். கடாயை நல்லா வணக்கி விட்டுக்கிட்டு வெங்காயம் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு புளியை நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா நீட்டாக கரைச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுக்கணுங்க கடாயை நல்லா வணக்கிட்டு இப்போ நல்லா தேவையான அளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஊற்றி நீங்களே பாருங்களேன். இந்த ஊற்றிட்டு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் நீக்கிட்டு வச்சுருக்க கருணக்கிழங்க எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீன் குழம்பு பொடி இல்லை புளிக்குழம்பு தூள் இது ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்க கருணக்கிழங்க அதில் போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எடுத்தோம்னா சுவையான டேஸ்ட்டான கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்புக்கு ரொம்பவும் சத்தானது. இதை சாப்பிட்றனால மூல நோயெல்லாம் குணப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி. இந்த மாதிரி நம்ம சேனலில் வீடியோ தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.